மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்த திஷா கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கலெக்டர் அவர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த கூட்டத்திற்கு சட்டமன்றத்துக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் செல்வல் வழக்கறிஞர் அவர்கள், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய யூனுஸ் அவர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள், ஒவ்வொரு துறையை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு துறையை சார்ந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைபெறுகின்றது என்பதை குறித்து விவாதிக்கப்பட்டது, கண்காணிக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கான என்னென்ன திட்டங்கள் புதிதாக அமைந்திருக்கின்ற ஆட்சியை தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்க வேண்டும், என்னென்ன மனுக்கள் கொடுக்க வேண்டும், ரெப்ரசன்டேஷன் என்ன தர வேண்டும் என்பது குறித்தும் எங்களுக்குள்ளாக கலந்து ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் மயிலாடுதுறைக்கு தேவையான விவசாயம், விவசாயத்துறை, கல்வி போன்ற பல்வேறு துறைகளுக்கு தேவையான நிதியை பெறுவது, வளர்ச்சிக்கான திட்டங்களை ஏற்பாடு செய்வது என்பது குறித்து விவாதித்தோம். கூட்டம் அமைதியாகவும் நல்லபடியாக ஆக்கப்பூர்வமாக நடந்து முடிந்திருக்கிறது. மேலும் பல்வேறு திட்டங்கள், மத்திய அரசாங்க திட்டங்களுக்கான நிதிகளையும் பெறுவதற்கான கலந்தாய்வுகளும் செய்யப்பட்டது. அதாவது மயிலாடுதுறையில பாதாள சாக்கடை திட்டம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அதை ஏற்றுக்கொள்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு 80 கோடி 52 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அது திட்டத்தை செயல்படுத்தினார்கள். ஒரு சில இடங்கள்ல அந்த பைப் லைன்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. மீண்டும் மீண்டும் அந்த பூமியில மாற்றங்கள் நிறைய இருக்கிறதுனால, அடைப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் இருப்பதனால மீண்டும் டெக்னீஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன அந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் சால்வ் பண்ண முடியும்ன்ற ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை அரசாங்கத்துக்கு கொடுக்கும் பொழுது மீண்டும் சரி செய்வதற்கான நிதி தேவைப்படுவது பெற்று செய்வோம் என்பதை உறுதியாக ஆணித்தரமாக. அது குறித்தான ஆய்வு இந்த கூட்டத்தில் நடைபெறவில்லை. தனியாக அந்த கூட்டத்திற்கான ஆய்வு செய்வதாக முடிவு. அது குறித்து மக்களுக்கு எந்த வளர்ச்சி வசதியாக இருப்பது என்பதை முடிவு செய்ய முக்கியமான அது நான் புரிஞ்சுக்கிறேன். மக்களுக்கு அசௌகரியமா இருக்கிற எந்த விஷயத்தையுமே, அவர்களுக்கு பாதிப்படைகின்ற எந்த விஷயத்தையுமே நாம் கட்டாயமா முன்னெடுக்க மாட்டோம். இத நீண்ட பெரிய அளவுல விவாதிக்க வேண்டிய விஷயம். இம்மிடியட்டா முடிவெடுத்து ஒரே நாள்ல அதை மூடுறதோ இது பண்றோம் கிடையாது. அதனால கலெக்டர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, கலந்து ஆலோசித்து தமிழக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து, அது துறையை சார்ந்த அமைச்சரிடம் கோரிக்கை வைத்து அது சார்ட் அவுட் பண்ணுவோம் ரொம்ப சீக்கிரத்துல கட்டாயமா. அது முனிசிபாலிட்டி கமிஷனர் கிட்ட, சேர்மன் கிட்ட பேசி கலந்தாய்வு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பண்ணாங்க. இந்த வருஷம் வெறும் 190 டன்னுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அது விவசாயிகள் மினிமம் 1000 மெட்ரிக் அளவுக்கு நம்ம இருக்கு, அனுமதி வாங்கி கொடுக்கணும். இது வரைக்கும் கலெக்டர் போன மாதம் 16ஆம் தேதி அடிச்சு கொடுத்தாங்க, பதிவு பண்ணான்னு சொல்லி. இது வரைக்கும் அவங்க எந்த ஒழுங்குமுறை இப்ப பதிவு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த ஒழுங்குமுறையுமே இது வரைக்கும் பண்ணல. அடுத்த வாரம் இந்த பண்றோம் அது இன்னும் டார்கெட் கொஞ்சம் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ண கேட்டிருக்கோம். அடுத்த வாரம் மத்திய அரசாங்கத்திற்கு விவசாயிகள் மீது, அவர்கள் முன்னேற்றத்தின் மீதும் அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசாங்கம் தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரணம் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எந்த அளவுக்கு அது இருட்டடிப்பு செய்தார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இங்க கிடைக்கல. இந்தியா முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் தான் தமிழகம், இந்தியா முழுவதும் உணவு அளிப்பதற்கான நெல் உற்பத்தியை செய்கிறார்கள். நம்ம பாராளுமன்றத்துல எல்லா செஷன்லயுமே
டெல்டா மாவட்டத்து மக்களுக்கான விவசாய மக்களுக்கான குறிப்பா மயிலாடுதுறை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விவசாய மக்களுக்கான கார்பரேட் அந்த இன்சூரன்ஸா இருக்கட்டும், இந்த கொள்முதல் விஷயங்களா இருக்கட்டும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அது குறித்தாக இருக்கட்டும், எப்போ நாடாளுமன்றத்தில் பேசினாலும் அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து எந்த ஒரு சரியான பதில் வந்து இதுவரை கிடைத்ததில்லை. ஆனா எங்களுக்கு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும். இப்ப நீங்க அந்த உளுந்து அந்த விஷயங்கள் சொல்றதை பொறுத்தவரை கலெக்டர் என்ன சொல்றாருன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கு என்று சொல்கிறார். இந்த மக்கள் விவசாய மக்கள் கூட தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். அவர்களுக்கான குரலை நாங்கள் எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கோம். மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலமா அந்த வந்து ரயில்வே நிலையங்கள்ல வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அங்க ஒரு எஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ல எஸ்கலேட்டர் வைக்கணும். முதல்ல 2 பிளாட்ஃபார்ம்ல எஸ்கலேட்டர் சொன்னாங்க. லிப்டும் ஒரே பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து தொடர்ச்சியான கோரிக்கை வைத்தேன். பிளாட்ஃபார்ம் 1, 2, 3, 4, 5 எல்லா பிளாட்ஃபார்முக்கும் எஸ்கலேட்டர் இருக்கணும். எல்லா பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் இருக்கணும். எல்லா பிளாட்ஃபார்ம்ல பாத்ரூம் இருக்கணும். பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுத்த பின்பாக அதை ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த ஸ்கீம்ல இருக்க எல்லா விஷயங்கள் பூர்த்தி ஆன பிறகுதான் மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவரை வைத்து ஓபன் பண்ணுவாங்க. எஸ்கலேட்டர் வச்சுட்டாங்க அதனால ஓபன் பண்ணுங்கன்னா அந்த ஸ்கீம் ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டேஷனுமே அவங்க ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு. மயிலாடுதுறை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலமா ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கோ அது கம்ப்ளீஷன் நடந்த பிறகு முடிஞ்ச பிறகு பாரத பிரதமரை வைத்து அவர்கள் ஓபன் செய்வாங்க. இப்ப நீங்க உடனே ஓபன் பண்ணுங்கன்றது நடக்காத விஷயம். ஏன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே கட்டாயமாக ஓபன் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் பிபியை கொஞ்சம் குறைச்சு பேசணும். எதுக்கு இப்படி கத்தணும்? எதுக்கு கத்த வேண்டிய அவசியமே இல்லையே. சாதாரண கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். எஸ்கலேட்டர் வேலை நடந்துட்டு இருக்கு, நீங்க போய் பாருங்க. அதாவது வந்து நான் வந்த பின்பாக தென்னக ரயில்வே பொது மேலாளர், சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணது முதல் முறையாக மயிலாடுதுறையில மட்டும்தான். இந்த தென்னக மாவட்டங்கள்லயே. எதுக்காக அவர் அழைச்சிட்டு வந்தேன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஆன்மீக புண்ணிய பூமி மயிலாடுதுறை. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்துல வளர்ச்சியே இல்லாம இருக்குதுன்ற காரணத்துக்காக நாடாளுமன்றத்தில் நான் குரல் எழுப்பி இங்க ரயில்வே துறை மிக மோசமான நிலைமையில இருக்குன்னு அழைச்சிட்டு வந்தேன். முதலியாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே மயிலாடுதுறையே அந்த தருணத்தை திரும்பி பார்த்தாங்க. சதன் ரயிலோட மேனேஜர் மேற்பார்வையில இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வைத்தோம். அதையெல்லாம் நிறைவேற்றிருக்காரு. அதை தாண்டி டிஆர்எம் அவரும் அழைச்சிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். தொடர்ச்சியா ரயில்வே விஷயங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். உங்க ஊடகங்கள்ல தொடர்ச்சியா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஆனா திடீர்னு ஏன் கேள்வி எழுப்புறீங்க எனக்கு புரியல. நீங்க கேள்வி கேட்கின்ற அத்தனைக்கு என்கிட்ட பதில் இருக்கு. உங்களுக்கும் உண்மை தெரியும், அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலமா இந்த ரயில்வே ஸ்டேஷனை உடனே திறக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கோரிக்கை. ஆனா எல்லா இடத்துலயுமே என்ன வேலை நடந்துட்டு இருக்கோ அதன்படிதான் அவங்க செய்வாங்க. என்ன சொல்றாரு ரயில்வே அமைச்சர், அவசரமா செய்யறதுனால, ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போட்ட பிளாட்ஃபார்ம் தரமற்றது இருந்துச்சு. அங்க போட்ட லிப்ட் அந்த வேலை வந்து தரமற்று இருந்தது. ஒரு இடத்துல வந்து பள்ளமா இப்ப குழி கூட வந்துருச்சு. அந்த உள்ள அமைங்கிருச்சு மழை வந்ததுனால அந்த பிளாட்ஃபார்ம். சோ இது மாதிரி தரமற்று வேலைகள் செய்வதாக இருந்தால் அவசரமா செய்யலாம். ஆனா தரமான வேலை செய்ய வேண்டும் என்பதனால அவர் வந்து நிதானமாக செய்கின்றோம். ஆனா தரமாக செய்கின்றோம். ரயில்வே ஸ்டேஷன்ல போடப்பட்ட தரையில் போடப்பட்ட அந்த டைல்ஸ் தரமற்றதாக இருந்ததுன்னு டைல்ஸையே கொண்டு போய் நாடாளுமன்ற அவையில கொண்டு போய் காமிச்சிருக்கான். டைல்ஸ் தரமற்று இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக, மயிலாடுதுறை பாராளுமன்ற மக்களுக்காக நான் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்றேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பெரிய அளவுல வரப்போகுது. அது இல்லாம பட்ஜெட் ஹோட்டல் கேட்டிருக்கோம் நம்ம. அது போன்ற பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து இன்னும் சொல்லியிருக்கோம். இது மட்டும் கிடையாது, இங்க இருக்க எஸ்கலேட்டர் மட்டும் பிரச்சனை கிடையாது, பல்வேறு ஸ்கீம் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அம்ரித் பாரத் ஸ்கீம் மயிலாடுதுறைக்கு அலாட் பண்ணும்போது எஸ்கலேட்டர்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. லிப்ட்ன்ற ஒரே ஒரு லிப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா என்னோட முயற்சியின் பிரகாரம் தான் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் எஸ்கலேட்டர் போடப்படுகிறது. இப்ப ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல லிப்ட் போடப்படுகிறது. அதோட டிசைன்ஸ் கூட முற்றிலும் மாற்றி தரமானதா அமைக்கப்பட்டிருக்கு. ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த உண்மை. மத்திய அரசு மாநில நிதியில ஏதாவது பயன்படுத்தாம வச்சிருக்காங்களா? அரசு நிதி ஒதுக்கீடு செய்து
இல்ல மத்திய அரசாங்கத்துல இருந்து வர வேண்டிய நிதிகள் தான் நிலுவையில நிறைய இருக்குது. ப்ரொபோசல்ஸ் இருக்கு, மீனவர்களுக்கான ப்ரொபோசல், விவசாயிகளுக்கான ப்ரொபோசல்ஸ் எல்லாமே பெண்டிங் இருக்கு. அது அடுத்த செஷன்ல வந்து நம்ம நாடாளுமன்றத்துக்கு நம்ம குரல் எழுப்புவோம். துறையை சார்ந்த மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் வந்து நம்ம மனு கொடுப்பதற்காக ஆவணம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா கேள்வியும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கேட்பீங்களா? எங்கெல்லாம் தொடர்ச்சியா மின்வெட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கான குறித்த அந்த அமைச்சரிடமும் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர் சபிஷியன்டா இருக்கு, வெறும் பணம் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஜிபே தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கியூஆர் கோட் தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை டிஆர்எம் கிட்ட சொல்லி நம்ம கியூஆர் கோட்ல மட்டும் முடியாது, ஜிபேல பண்ண முடியாது, நீங்க பணம் யாரு கொடுக்குறாங்க அதே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேற எங்க சார்? ஆமா, நீடூர் மாப்படை விஷயம் வந்து எனக்கு ரயில்வே துறையை சார்ந்த ஆபீசர்ஸ் வந்தாங்க, கலெக்டர் நம்ம பேசணும். அதுல என்னன்னா நீடூர்ல பிரச்சனை கிடையாது, பட் மாப்படைக்குல வந்து ஒரு கேஸ் வழக்கு பெண்டிங் இருக்கு, அந்த வழக்கு முடிக்கணும். அது இல்லாம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அக்யூசேஷன் நிலம் கையெடுப்பு எடுத்தாங்க இல்லைங்களா, அது அவங்களுக்கு வந்து பணம் காம்பன்சேஷன் தர வேண்டியது இருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஒன்லி நிலம் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கின்றது. மாப்படுகளை பொறுத்தவரையும் அந்த வழக்கை வந்து துரிதமா நடத்துவதற்கான ஆவணம் செய்யப்பட்டிருக்கும். இல்ல அது குறிச்சா பேசிருக்கோம். இல்ல பிரெக்னன்ட் லேடிஸ், அந்த ஆம்புலன்ஸ் போறது எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு தொடர்ச்சியா அதை பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த சேவைகளையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது தென்னலங்குடி திருக்கடையூர்ல வந்து 48 crore நம்ம ஓவர் பிரிட்ஜ் கேட்டோம், அது வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. அதே மாதிரி மயிலாடுதுறை பார்லிமெண்ட் உட்பட்ட அத்தனை அந்த பார்லிமெண்ட் உட்பட்ட கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் மனு கொடுத்தாங்க. பிரதம மந்திரியோட நிவாரண நிதியில இருந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து இதுவரை 3.5 கோடி வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று கும்பகோணத்துல மகாமகம் கும்பம் நடக்க போகுது, அதற்கான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்க சொல்லி கேட்கப்பட்டு அந்த வேலையும் துரிதமா நடந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் விழுப்புரம் டபுள் லைனும் வந்து நான் கொடுத்த மனு மற்றும் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தம், இன்றைக்கு அதை வந்து ஃபீசிபிலிட்டி எல்லாம் முடிஞ்சு, அந்த சர்வே எல்லாம் முடிஞ்சு போர்ட்ல போய் போர்ட்லயும் சாங்ஷன் ஆகி மினிஸ்டர் வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். அதனால தஞ்சாவூர் விழுப்புரம் டபுளிங் லைனும் வெகு விரைவில் 30 ஆண்டுகளமான கோரிக்கை அதுவும் நிறைவேற்பது. அதே போன்று தரங்கம்பாடி காரைக்காலுக்கான அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைன் அது வந்து கண்டினியூஸா சர்வே வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரயில்வே. ஏன்னா அந்த டிராக் ஏற்கனவே இருந்ததுக்கான எந்த ஆவணமும் ரயில்வே அமைச்சரிடம் இல்ல. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னால இருந்த அந்த லைன், அந்த ஆவணம் ரயில்வே அமைச்சர்கிட்ட இல்ல. அவங்களுமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன்னா ஒரு வரலாற்று முக்கியத்துவமான அந்த ரயில்வே அந்த பாதை அது, அதை மீட்டு கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதி மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார், செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸ்கூல் நோட் புக் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்தாச்சு. நான் ஒரு டைம் செக்